ஜெகத்குரு டாக்டர் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் திவ்யாத்மா சுரபர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட எமது இதயம் கனிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா, அதாவது சீதாயனம் என்ற புத்தகத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா, சீதா மாதா ஒரு நாள் காலை பொழுது, அதாவது காலை பொழுதுல சோமா மாதாவின் குடிலுக்குள்ளார போகிறாங்க. அங்கே பார்த்தா மாதா ரொம்ப பதட்டத்தோடு இருக்கிறாங்களாமா. சோமாவிற்கு ஆச்சரியம் என்னென்னா, எல்லாமே இயல்பாக தான் இருக்குது, குழந்தைகளும் நலமுடன் இருக்கிறாங்க, தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் கூட மாதா எதற்காக இவ்வளவு பதட்டத்தோடு இருக்கிறாங்க ஒன்றும் புரியல சோமாவிற்கு. அன்று முழுவதும் கூட அந்த மாதிரி தான் பதட்டத்தோடு தான் இருந்தாங்க. பிறகு மாதாவிடமே என்னதான் நடந்துச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதாட்ட போயிட்டு கேட்குறாங்க. அதற்கு மாதா சொல்கிறாங்க, சில நாள் பொறு, உனக்கு எல்லாமே தெரிய வரும் அப்படின்றாங்க. அடிக்கடி மாதா பார்த்திங்கன்னா அந்த வனப்பகுதியை நோக்கி, அந்த குடியிலிருந்து வனப்பகுதியை நோக்கி அடிக்கடி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்களாமா. யாரோ வருவதை எதிர்பார்த்து காத்திருக்கிறது போல இருந்துச்சாமா சோமாவுக்கு. யார் வர இருக்கிறாங்க, ஸ்ரீராமன் எதுவும் வர்றாரோ, ஸ்ரீராமனுக்காக எதிர்பார்த்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மாதா நினைக்கிறாங்களாமா. அன்று முழுவதும் கூட அந்த மாதிரியே நடந்ததாம்மா. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, அதன் மறுநாள் காலை அதிகாலை அந்த குடிலுக்கு வெளியில் ஒரு கேட்டு இருந்ததாம்மா. அந்த கேட்டுக்கு அருகில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் புலி அங்கே படுத்திருந்துச்சாம்மா. மாதா காலை எழுந்துட்டு வெளியில் வராங்களாம். குடியில் திறந்துட்டு வெளியில் வரும்போது அந்த பெண் புலியானது தலையை தூக்கி மாதாவை நோக்கி பார்த்துதாம்மா. அது பெரிய சப்தத்தோடு உரிமிச்சாம்மா மாதாவை பார்த்துட்டு. அந்த சப்தம் பார்த்திங்கன்னா கோபத்தினால வரல, அந்த சப்தம் எப்படின்னா அது வேதனையினால அந்த சப்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோமா சொல்கிறாங்க. அந்த சப்தத்திற்கு அந்த குடியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, லவா குஷல், அவங்க ரொம்ப பயப்பட்டாங்களாமா. மாதாவோ அந்த பெண் புலியை பார்த்து இப்படி இல்லை என்றவாறு தலையை குறுக்காக அசைத்து விட்டு குடிசைக்குள்ளார போயிட்டாங்களாம், குடிலுக்குள்ளார. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த புலியோ மீண்டும் மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த புலி என்ன பண்ணுச்சுன்னா அடிக்கடி சப்தம் போட்டு உருமிக்கிட்டே, வேதனையோட உருமிக்கிட்டே இருந்ததாம்மா. சோமாவுக்கு ஒன்றுமே புரியலையாம்மா. எதற்காக இந்த புலி இந்த மாதிரி உருமுது, மாதா ஏன் அதை கண்டுகொள்ளவே மாட்டேங்கிறாங்க, அது பக்கத்தில் போக மாட்டேங்கிறாங்க, கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே, இது மாதாவிட்டே கேட்டுடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, புலிக்கு ஏதாவது காயம் எதுவும் ஏற்பட்டுடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மாதாவிட்ட கேட்குறாங்களாம். அதற்கு மாதா சொல்கிறாங்களாம், புலிக்கு உடலில் எதுவும் காயப்படலை, அது மனதிற்கு தான் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். அந்த புலியின் மனதிலே விபரீதமான காயம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். இது கேட்ட உடனே சோமாவுக்கு ஆச்சரியம். அதற்கு என்ன நடந்துச்சு, என்ன கஷ்டம் வந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது புரியுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சோமா கேட்குறாங்க. அதற்கு மாதா சொல்கிறாங்க, சோமா, நான் அந்த புலியிடம் செல்கிறேன், ஆனால் இப்போ இல்லை, இன்னும் அது தான் செய்த தவறு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ உணருதோ அதுக்கு இன்னும் புரியும், அப்போ அதன் பிறகு நான் அதுக்கிட்ட போகிறேன் அப்படின்றாங்க. அது கொஞ்ச நேரம் அந்த புலிகிட்ட போகவே இல்லை. அவங்க அன்னைக்கு முழுதான் போகலை. 2 நாட்களில் கழிந்து போயிடுச்சு. ஆனாலும் மாதா புலிகிட்ட போகல. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 3வது நாள் காலை மாதா குடியில் திறந்துட்டு வெளியில் வராங்க. அப்போ அந்த புலி இன்னும் அங்கே தான் படுத்திருந்துச்சு. அப்பொழுது மாதா அந்த புலியின் அருகில் போயிட்டு முழங்காலிட்டு அமர்ந்தாங்களாமா. உடனே அந்த புலி என்ன பண்ணிச்சான், அந்த தனது தலையை தூக்கி பார்த்து மாதாவோட மடியில் தனது தலையை வைத்து படுத்துக்கிடுச்சாமா. அது கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்ததாம்மா. சோமா என்ன பண்ணுறாங்கன்னா குடில்கிட்டயே இருந்து பார்த்துட்ருக்காங்க, இங்கே என்ன நடக்குது, மாதாவும் புலியும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்ருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா
மாதா என்ன பண்ணாங்க, தனது மடியில் படுத்திருக்கிற தலை வைத்து படுத்திருக்கிற அந்த புலியின் தலையை வந்து கோதி விடுறாங்களாமா. பார்த்தாயா, நீ செய்தது தவறு. இதை கேட்ட புலி மாதாவின் கண்களை உற்று நோக்கியதாமா. புலிகிட்ட பேசுறாங்க, நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு. புலி என்ன பண்ணுச்சான், மாதாவோட கண்களை உற்று நோக்குகிறதாம். மாதா மீண்டும் சொல்றாங்க, நீ செய்தது நல்லதுக்கு இல்லை, பரவாயில்ல, உனது குட்டிகளை அழைத்து கொண்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளார நீ போயிரு, மனிதர்களுக்கு தூரமா சென்று விடு. எதனாலன்னா, இந்த மனிதர்கள் வேட்டையாடிடுவாங்க உனது குட்டிகளை. நீ இந்த வேட்டைக்கு எட்டாத, மனிதர்கள் வேட்டைக்கு எட்டாத தூரத்திற்கு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளார நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மாதா அந்த புலிகிட்ட சொல்றாங்க. மாதா அந்த குட்டிகளை பற்றி சொன்ன உடனே அங்கே வனப்பகுதியில் இருந்து 3 சின்ன புலிக்குட்டிகள் வந்துச்சாமா. 3 சிறிய புலிக்குட்டிகள் வந்து இந்த பெரிய புலி இருக்கு இல்லையா, பெண் புலியிடம் வந்து சேர்ந்துச்சாமா. அது மாதாவிடம் ஆசீர் வாங்கினுச்சுங்களா அந்த சின்ன புலிக்குட்டிகள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பெண் புலி தனது குட்டிகளை அழைத்து கொண்டு அந்த அடர்ந்த வனப்பகுதியை நோக்கி போணுச்சாமா. சிறிது நேரத்துக்குள்ள சென்று மறைந்தும் போனதாமா. மாதா வந்து சோமாவிடம் சொல்றாங்க, இந்த புலிக்கு 4 குட்டிகள், அதிலே ஒரு குட்டியை ஒரு வேட்டைக்காரன் கொன்று விட்டான். அதனால கோபமடைந்த இந்த புலி வனத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து ஒரு குழந்தையை கொன்று விட்டது. அந்த ஊரில் உள்ள அனைவரும் கூட கோபம் அடைந்து அந்த புலியை வேட்டையாட நிர்ணயிச்சிட்டாங்க. மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையே யுத்தம் ஆரம்பமாகி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாதா ரொம்ப வேதனை அடைகிறாங்களாமா.
மகாராணி நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்.